சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் மீறி செலியன் காயத்ரி கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்க போகுது. அதனால எல்லாருமே மண்டபத்தில் அவங்க ஒவ்வொருத்தராக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. நல்லபடியாக நடக்க போகிற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த மாறனும் சம்பத்தும் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க எப்படி கரெக்டாக கல்யாணம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி வருவாங்க அப்படின்னா அங்கே வந்து சஞ்சய் வந்து அங்கே இருப்பாங்க. போலீஸ் இருக்கட்டும் பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயை மண்டபத்தில் வச்சுருப்பாங்க. சஞ்சய் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறனுக்கும் சம்பத்துக்கும் வந்து தகவல் கொடுத்து வர வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆறுமுகத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் அடியாளோட வந்து ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிரு, மாப்பிள்ளையை வந்து மிரட்டுறாங்க, செலியன் இங்கேருந்து கிளம்பி போயிரு இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தை ஒன்று அடித்து கொண்டுவோன்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா சிவாவும் ஆறுமுகமும் கோவம் வந்து சம்பத்தையும் மாறனையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆளுங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் பிளான் பண்ண மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் வந்து மாறனோட ஆளுங்களை வந்து கண்ணை கட்டுறாரு, போய் கத்தி எடுத்து வந்து ஆறுமுகத்தை குத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகம் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த கேப்பில் மாறனோட ஆளுங்க பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் பேச்சை கேட்டுக்கிட்டு கத்தி எடுத்து ஆறுமுகத்தோட வயிற்றுலேயே குத்திடுவாங்க. இதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. பைரவிலாம் அப்படி கத்திடுவாங்க. மாறனுக்கும் சம்பத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தி காயத்ரிக்கு வந்து சம்பத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எண்ணம். ஆனால் இந்த சஞ்சய்னால தான் இப்போ ஆறுமுகத்துக்கு குத்து காயம் பட்டிருக்கு. ஆனால் இந்த பைரவி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த சஞ்சயை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. பைரவிக்கு எப்போ இந்த சஞ்சயோட உண்மையான முகம் தெரிய போகுது அப்படின்னு தெரியல. பாவம் இப்போ அடிபட்டு கிடக்கிறது வந்து ஆறுமுகம் தான். ஆறுமுகம் உயிருக்கு ஏதாவது பாதிப்பு இல்லாமல் அவர் தப்பிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் காயத்ரி கல்யாணம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.